ஆண்டவராகிய இயேசு நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆவியை ஒவ்வொரு நாளும் தாங்குகிற ஆண்டவருடைய பாதத்தில் இந்த மாலை வேளையிலே நாம் நிற்கக்கூடிய கிருபையை தேவன் தந்ததற்காக அவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. கொஞ்ச நேரம் கண்களை மூடி இந்த ஜெப வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணரும்படிக்காக, நம்ம வெவ்வேறு இடங்கள் இருந்தாலும் நம்முடைய ஆவியிலே ஒருமனப்படுவதனாலே ஆண்டவருடைய சர்வ வல்லமை உள்ள துவத்தை நாம் உணரத்தக்கதாக, இந்த ஜெப வேளையிலே உணரத்தக்கதாக, அவருடைய ஆவியிலே நாம் உணரத்தக்கதாக கொஞ்ச நேரம் நம் கண்களை மூடி வாயில திறந்து கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே, நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் வெவ்வேறு இடங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, எங்களை ஆவியிலே ஒன்றிணைக்கிற தேவன் நீர். ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் எங்கும் ஒன்று போல ஆண்டவர் பிரசன்னராயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பூமி எங்கும் மழையும் காற்றும் பனியும் ஒன்று போல் இருப்பதை போல உம்முடைய பிரசன்னமும் ஆண்டவரே பூமி எங்கும் ஒன்று போல் இருப்பதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எந்தெந்த இடங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மோடு கூட இணைந்து உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்கள் நோக்கி பார்க்கிற இடங்கள் எல்லாம் நேரங்கள் எல்லாம் நீ சமீபமா இருந்து உம்மை வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இன்பத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மகிழ்ச்சியை பார்க்கிறோம். உம்மை துதிக்கும் துதியோடு உங்க பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெப வேளையில் நாங்கள் ஆண்டவரே ஆவியில நாங்கள் ஒன்றிணைகிறோம். இந்த ஜெப வேளையில் எந்தெந்த நேரங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இணைந்து உம்முடைய நாமத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்கள் உம்முடைய மகிமையும் உம்முடைய வல்லமைகளையும் உம்முடைய அதிசயங்களையும் பார்ப்பார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெப வேளையை ஆசீர்வதியும், அபிஷேகம் பண்ணி தாரும். உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை நாம் அவருடைய சமூகத்தில் வரும்போது எப்போதும் நான் நம்பிக்கையோடு அவருடைய முகத்தை நாம் ஏறெடுக்கிறோம். இந்த வேளையிலுமாக நம்முடைய நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை என்று சொல்லி அவன் வேத வசனத்திற்கு ஏற்றபடி பெர்க்மன் செய்ய பாடுறதை போல நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான்
ஹalleluya ஹalleluya. உம்முடைய கண்கள் ஆண்டவரே நீதிமானுடைய மன்றாட்டை கேட்பதற்கும் அவருடைய வேண்டுதலை கேட்பதற்கும் உம்முடைய கண்கள் திறந்திருக்கிறது ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எப்போதும் எங்களுடைய வேண்டுதலை கேட்பதனாலே ஆண்டவர் நாங்கள் ஒரு நாளும் வெட்கத்திற்கு உள்ளாவதில்லை ஆண்டவரே. நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே அவமானம் அடைவதில்லை ஆண்டவரே. நீர் எப்போதும் எங்களை தாங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உணர்ந்து நாம் துதிப்போம். அவருடைய கண்கள் அவருடைய செவிகள் நம்முடைய மன்றாட்டை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் எப்பொழுதும் திறந்திருக்கிறபடினாலே கொஞ்ச நேரம் அவருடைய நாமத்தை நாம் துதிப்போம். ஹalleluya ஹalleluya. அன்றைக்கு மோசேக்கு முன்பதாய் ஒரு முட்செடியிலே பற்றின அக்கினி விளங்கினதை போல இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் முன்பதாகவும் பற்றி எரிகிற அக்கினி போல ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பதாய் நிற்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பதாய் உண்மையாய் பயபக்தியோடு அவருடைய நாமத்தை அறிக்கையிட்டு நாம் தொழுது கொள்ளுவோம். ஹalleluya. நீங்கள் கண்களை மூடி அறிக்கையிட்டு ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது அவருடைய பிரசன்னத்தை பார்க்கிறீங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உங்களோடு கூட மகிமையாய் பேசக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே நாங்க துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆன்லைன் வழியாகவும் உம்முடைய பிள்ளைங்க இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கும் போது தகப்பனே உம்முடைய வல்லமை உள்ள கரம் விளங்கட்ட ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கண்கள் பார்ப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய மன்றாட்டை கேட்பதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நறுங்குண்ட இருதயங்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுகிறேன் நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அதே போன்று தேவனே நறுங்குண்டமான இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே காணப்படுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் மகிமை அசைவாடுவீராக. ஹalleluya. எல்லா தடைகளும் மாறி போகட்டும் தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ரிமரகதரதல பௌஷந்தரதர பலகதரதர பலபப ரிமலகதரதர பௌஷந்தரதர பலகதரதர ப. பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை விளங்கட்ட ஆண்டவரே. உடைந்த உள்ளத்தோடு தகப்பனே ஒரு ஏக்கத்தோடு கூட யாரிடம் செல்வோம் யாரிடம் உதவி கேட்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையோடு உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய சமூகத்திலிருந்து வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாயிருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. நீ மரமரகதரதர பௌஷந்தரதர பலகதரதர பரகதரதர ப. பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. உம்முடைய வல்லமை விளங்கட்டும். உம்முடைய அதிசயமான கரம் விளங்கட்டும் தகப்பனே. நாங்கள் துதிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே. நீர் உண்மையானவர் தகப்பனே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ரகதரதல பௌஷந்தரதர பலகதரதர ப. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை ஆண்டவரே. அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. கழுகு தன் குஞ்சுகளை தன்னுடைய சட்டையின் கீழே சுமப்பதை போல எங்களை ஒவ்வொரு நாளும் சுமக்கிற உம்முடைய காருண்யத்திற்காக ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹalleluya. அற்புதமானவர் 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 அற்புதமானவர். ஜோதிகளின் பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமையானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் செய்கிறவர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஹalleluya. நீ மலகதரதர பௌஷந்தரதர பலகதரதர பலகதர. இந்த ஜெப வேளையிலும் மட்டுமல்ல ஒவ்வொரு நேரங்களிலும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய சரீரத்திலுண்டான பல்வேறு வியாதிகளால் பாரப்படுகிறதுண்டு. சில நேரங்களில் அவருடைய வியாதி இன்னதென்று கண்டுபிடிக்க முடியாமல் கடூரமான வியாதி என்று சொல்லுவதற்கு இல்லாமல் பலவிதமான சுகர்னாலேயும் ப்ரெஷர்னாலேயும் அது மட்டுமல்ல பல்வேறு விதங்களில் சில நேரங்களில் டாக்டர்ஸ் போனால் ஒன்றுமில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் அவருடைய சரீரத்தில் அதிகமான சோர்வுகள் பலவீனங்கள் ஒரு வேலையை செய்ய முடியாத இப்படிப்பட்ட பலவீனங்கள் உள்ளவர்கள்
ஆண்டவரை நோக்கி தங்களுடைய இருதயத்தை ஏறெடுக்கிறதுண்டு. இப்படிப்பட்ட பலவீனத்தோடு இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காய் கொஞ்சம் நேரம் கர்த்தரை நோக்கி நாம ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியாக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தங்களுடைய ஆண்டவரை பலவீனங்கள் நிமித்தமாக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெளியே எந்த டெஸ்ட் பண்ணால் நார்மலா இருக்கிறது, ஆனால் சரீரத்திற்குள் ஒரு விதமான ஆண்டவர் பலவீனத்தையும் சோர்வையும் எந்த விதமான வேலையும் செய்ய முடியவில்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவர் பல்வேறு பிரச்சனைகள் அடிக்கடி ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சோர்ந்து போய் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவர் வேலைகள் எதையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்ய முடியவில்லைன்னு சொல்லி பாரப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்களா இருந்தாலும் சகோதரிகளா இருந்தாலும் சகோதரர்களா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் வாலிபர்களா இருந்தாலும் கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையில் உம்முடைய வல்லமை விளங்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய மன்றாட்டை கேட்டு அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய பலவீனங்களை சுகமாக்கக்கூடிய தேவனுடைய வல்லமை விளங்கட்டும். கர்த்தாவே, நீங்க அவளை அற்புதமாய் தேவன் நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய தேவைகளுக்காய் கடன் பிரச்சனைகளுக்காய் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கும் அவருடைய நெருக்கடியான பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலை கத்த நல்ல ஒரு விடுதலை தரத்தக்கதாக கொஞ்ச நேரம் கத்தனை நோக்கி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த ஜெபவேளையிலே தங்களுடைய பண தேவைகளுக்காய் தங்களுடைய கடன் பிரச்சனை மாற வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தை நோக்கி மன்றாடுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய இந்த தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுக்கான நன்மையான வாசலை திறக்கப்படட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய கடன் பிரச்சனையால பொருளாதார நெருக்கடினால ஒரு விதமான ஒரு குற்றம் உள்ள ஒரு மனசாட்சியோடு தகப்பனே தன்னுடைய மனம் திறந்து ஆண்டவரே பலரோடு பேச முடியவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையோடு இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவர் அந்த குற்ற மனசாட்சிகள் மாறட்டும். ஆண்டவரே, அந்த வெட்கமான நிலைமைகள் மாறட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஆசீர்வாதமான ஊற்றுகள் திறக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகள் பொருளாதாரத்தில் கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தன் தலை நிமிர்ந்து ஆண்டவர் நிற்கத்தக்க விதத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை சத்துரு ஏதோ ஒரு விதத்தில் தடை செய்து வைத்திருப்பானால் அந்த தடைகள் எல்லாம் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, தங்களுடைய பணத்தை தங்களுடைய பொருளாதாரத்தை பல்வேறு நபரிடம் கொடுத்து ஏமாந்தவர்கள் ஆண்டவரை அப்படிப்பட்டவர்களான புது வழிகளை அவர்கள் திறக்கப்படட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவரை உதவி செய்யுங்க அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் கிரியை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. தங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்கால திருமண வாழ்க்கை சரியாய் அமையவில்லையேன்னு சொல்லக்கூடிய இயங்கக்கூடிய பெற்றோர் உண்டு. அல்லதே போல வாலிபர்கள் கூட தங்களுக்கு ஏற்ற வேளையில திருமண காரியங்கள் தள்ளி போகுமோ, நமக்கு சரியாய் காரியங்கள் கைகூடி வராதோ என்று சொல்லி கவலையோடும் ஒரு விதமான பயத்தோடும் முன்னாடி போய் கொண்டிருக்கிற வாலிப சகோதரர்கள் சகோதரிகள் இவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய எல்லா சஞ்சலங்கள் தவிப்புகள் மாறத்தக்கதாக கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நிலையில ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளுக்காய் பாரப்படக்கூடிய திருமண வயதில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்காய் பாரப்படக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அவளுடைய சஞ்சலங்கள் மாறத்தக்கதாக அவளுக்கு சஞ்சலம் நீங்கிய நீர் அவர்களை சந்தோஷப்படுத்தத்தக்கதாக இதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல வாலிபர்களும் தங்களுடைய ஆண்டவரை வாழ்க்கை சரியா அமையாதோ என்று சொல்லக்கூடிய ஒரு நெருக்கத்தோடு ஆண்டவர் ஒரு விதமான கலக்கத்தோடு இருக்கிற வாலிபருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பய உணர்வுகள் எல்லாம் மாறட்டும். நன்மையான நிலைமைகள் அவளுக்கு ஆண்டவர் தேடி வரட்டும். கர்த்தர் நன்மையானவர்களை தருவார்னு சொல்லி உம்முடைய பிள்ளைகள் நன்மையோடு காத்திருக்க, குடும்பங்கள் நன்மையோடு உமக்கு காத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நினையாத வேளையில ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் நேர்த்தியா அமைய கர்த்தாவே நீங்க உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இதிலே உம்முடைய பிள்ளைகள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ஆண்டவரே நன்மையா இருக்க உம்முடைய பிள்ளைகளை நடத்தி செல்ல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஜெபம் கேட்டு கர்த்தர் கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருமணமாகியும் ஒரு ஆண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, இன்னும் சில ஆண்டுகள் முன் செல்லுகிறதே குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்போடும் சில வேளைகளில் ஒரு விதமான ஒரு சோர்வோடும் கூட வாழ்க்கையில் எந்த விதமான உற்சாகமில்லை, நம்முடைய வாழ்க்கை இரண்டு போயிட்டோன்னு நினைக்கக்கூடிய கணவன் மனைவி மாறுண்டு. இப்படிப்பட்ட காரியங்களை ஜெபிக்கிறவர்கள் உண்டு. இப்படிப்பட்டவர்களை ஜெபிக்கக்கூடிய குடும்பங்கள் பெற்றோர்கள் உண்டு. இப்படி வாழ்க்கையில கர்த்தர் நல்ல செய்தி அவருடைய வாழ்க்கையில கேட்கத்தக்கதாக இந்த காரியத்துக்காக நம்ம ஒன்று சேர்ந்து நம்ம ஜெபிப்போமே. தகப்பனே, ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் ஊக்கத்தோடு தங்களுடைய குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களோடு சேர்ந்து இன்னைக்கு நாங்களும் உம்முடைய சமூகத்தை நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில ஆண்டவரே அந்த குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஜெபிக்கக்கூடிய பெற்றோருக்கு ஆண்டவர், அதே போல தம்பதிகளுக்கு குடும்பத்தாருக்கு தேவன்
நல்ல ஒரு செய்தி அவளுக்கு கிடைக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஏற்ற வேளையில ஆண்டவர் புத்திர பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு மாறா இருக்கிற எல்லாவித தடைகள் மாறட்டும். ஆண்டவர் தங்களுடைய சொந்த பலத்துல ஆண்டவரே அப்படி இல்லைனால் வேற ஏதாவது காரியத்தை நம்பி இருக்க அவருடைய நம்பிக்கைகள் மாறி கர்த்தரை நோக்கி ஆண்டவர் அமர்ந்திருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவர் இதனால் நிமித்தம் உண்டான வாழ்க்கையின் சோர்வுகள் மாறட்டும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு உற்சாகம் உண்டா இருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கர்த்தாவே நீங்க கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய எல்லா வித மன்றாட்டையும் தேவன் கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தை எதை வைத்தார்களோ அவற்றிலிருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் பதிலை பெற்றுக்கொண்டு அந்த தாவீதை போல உம்மை துதிக்கிறவளாயிருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஜெப வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் நாங்கள் வேத வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் எங்களோடு கூட செய்வாடும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலே ஒவ்வொரு நாளும் தாவீதின் இன்பமான சங்கீதங்களோடு நம்முடைய ஜெபத்தையும் நாம் ஏறெடுத்த ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய கிருபைகளை தேவன் தந்ததற்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். 30வது சங்கீதம் வரைக்கும் கடந்த வாரத்தில் நாம் கவனித்தோம். இன்றையிலிருந்து தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் உற்சாகமாக கவனிப்போம். இந்த நாளில் 31வது சங்கீதத்தை நாம் கவனிக்க இருக்கிறோம். இதில் 24 வசனங்கள் இருக்கிறது. நம்ம எல்லாவற்றையும் கவனிக்காமல் அதனுடைய முதற் பகுதியை நாம் கவனிக்கக்கூடியவர்களாக இருப்போம். நம்ம தொடர்ந்து இந்த சங்கீதத்தை 8 வசனங்களாக பிரித்து நம்ம கவனிக்கலாம். இந்த நாளில் 31வது சங்கீதத்தினுடைய முதல் 8 வசனங்களை நம்ம கவனிக்கக்கூடியவர்களாக இருப்போம். இந்த சங்கீதம் 31வது சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் தாவீதினுடைய பல்வேறு விதமான துன்ப சூழல்களிலிருந்து அல்லது தன்னுடைய பாடுகளின் நிலைமையிலிருந்து இந்த சங்கீதத்தை எழுதி இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கும் போது நம்ம புரிந்து கொள்ள முடியதாக இருக்கும். சங்கீதக்காரனாகிய தாவீது சவுலுக்கு அவன் தப்பி ஓடுவதற்காக ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலை, ஒரு பள்ளத்தாக்கிலிருந்து இன்னொரு இடத்திற்கு என்ன சொல்லி அவன் அங்கும் இங்கும் அலைந்த நாட்களில் இந்த சங்கீதத்தை அவன் எழுதியிருக்க வேண்டும். இந்த இப்படிப்பட்ட சூழல்கள் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும் என்பது இதனுடைய வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தை நாம் கூர்ந்து கவனித்து ஆராயும் போது இந்த சங்கீதத்தில் இருக்கக்கூடிய அநேக வார்த்தைகள், அநேக வசனங்கள் எரேமியா தீர்க்கதரிசியும் தன்னுடைய துன்ப காலத்தில் ஆண்டவர் நோக்கி எடுத்த ஜெபங்கள் அல்லது ஆண்டவர் நோக்கி அறிக்கையிடுதலுக்கு ஒத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட இந்த சங்கீதத்திற்கும் எரேமியாவின் விண்ணப்பத்திற்கும் சில ஒத்த தொடர்புகள் இருப்பதனாலே சில வேத பண்டிதர்கள் நினைக்கிறது என்னன்னா இந்த சங்கீதத்தை எரேமியா எழுதியிருக்கலாம் என சொல்லி நினைக்கிறது உண்டு. ஆனால் நாம் என்ன சொல்லலாம், இது தாவீது எழுதியிருக்க வேண்டும். தாவீது எழுதின சங்கீதத்தினுடைய வார்த்தைகளை எரேமியாவும் தன்னுடைய ஜெபத்தில் அவர் இணைத்திருக்க வேண்டும் என சொல்லி நாம் நினைக்கலாம். ஒரு சில காரியங்களை நாம் எக்ஸாம்பிளை பார்க்கலாம். அதாவது 10வது வசனத்திலே 31:10 நாம் வாசிக்கும் போது இந்த இடத்துல என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிட்டு என்று சொல்லி சங்கீதக்காரனை வேண்டுகிறான். எரேமியா தன்னுடைய விண்ணப்பத்தில் எரேமியா 20:18 நாம் வாசிக்கும் போது கொஞ்சம் வாசிக்கலாம். நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு நான் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டது என்ன? இங்கே தன்னுடைய நாட்களை குறித்து எரேமியா விண்ணப்பம் பண்ணுவது தாவீதின் விண்ணப்பத்திற்கு ஒத்திருக்கிறது. அதே போல 13வது வசனத்தின் முதல் பகுதி அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். இதே வரியை எரேமியா 20:10 எரேமியா சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அதே போன்று இதில் இருக்கக்கூடிய 17வது வசனத்தில் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என சொல்லி அந்த இடத்துல எழுதுகிறார். அந்த வார்த்தை எரேமியா 17:18 பார்க்கும்போது இதே நடையில எரேமியா அங்கே விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்க முடியும். 17:18 நீர் எனக்கு பயங்கரமாய் இராதேயும், தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக, நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக. தேவரீர் தீங்கு நாளை அவர்கள் மேல் வரப்பண்ணி இரட்டிப்பான நெருக்குதலினால் அவர்களை நொறுக்கும். இந்த வசனம் அதுக்கு ஒத்திருக்கிறது. அதே போல 22வது வசனம், இந்த சங்கீதத்தினுடைய 22வது வசனம் புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 54வது வசனத்திற்கு ஒத்ததா இருக்கிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்கும். இது நீங்கள் பொறுமையாய் நீங்கள் வாசித்து இந்த சங்கீதத்திற்கும் எரேமியாவின் வார்த்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமைகளை நீங்கள் கவனித்தறியுங்கள். அப்போ
இது தாவீது தன்னுடைய துன்ப காலத்தில் இந்த சங்கீதத்தின் வார்த்தைகளை பாடியிருக்கிறார். எரேமியா தன்னுடைய துன்ப காலத்தில் இந்த வார்த்தைகளை பாடியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த சங்கீதத்தினுடைய வசனங்கள் மிக முக்கியமாய் 9 முதல் 13 வசனங்களை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடு மரணங்களுக்கு நாம் ஒப்பிடக்கூடியவளாய் இருக்கிறது. இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த 9 முதல் 13 வசனங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களுக்கு ஒப்பிடக்கூடியதா இருக்கிறது. மட்டுமல்ல, இதுல இருக்கக்கூடிய 5வது வசனம், உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சொல்லக்கூடிய இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கடைசியாய் சொன்ன அவருடைய 7வது வசனம் என்பது நமக்கு தெரிகிறதா இருக்கிறது. இவ்விதமாய் இந்த சங்கீதத்தின் வார்த்தைகள் இயேசுவானவரும் என்ன செய்து தன்னுடைய பாடுகளின் வேளையிலே இதை சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆகவே தாவீது இந்த வசனங்களை சொல்லி தன்னுடைய பாடுகள் வேளையிலே சொல்லியிருக்கிறார். எரேமியா தன்னுடைய பாடுகள் வேளையிலே சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகள் வேளையிலே இந்த சங்கீதத்தின் வார்த்தைகளை என்ன செய்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார். கவனியுங்கள், சங்கீதங்களை நாம் வாசிக்கும் போது பொதுவாய் காணப்படுவது சங்கீதங்களுக்கு துதி காணப்படும் நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம தொடர்ச்சியாக சங்கீதங்களை வாசிக்கும் போது அநேக சங்கீதங்கள் பாடுகளிலிருந்து, சோதனைகளிலிருந்து, துன்பங்களிலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து எழுந்த விண்ணப்பங்களை கொண்டது என்பதை நாம் என்ன செய்தோம் புரிந்து கொள்ளக்கூடியவளா இருக்கிறோம். இந்த சங்கீதங்களை தியானிக்கும் போது நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன, நமக்கும் தினம் தினம் நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வருகிறது உண்டு. தினம் தினம் நம்ம வாழ்க்கையில சோதனைகளை சந்திக்கிறது உண்டு. இந்த நேரங்களில் இந்த சங்கீதங்கள் நம்மை சரியாய், நம்முடைய பாடுகள் நேரங்களில் நம்மை சரியாய் நம்மை வழி நடத்தக்கூடியதா இருக்கிறது. ஆகவே அநேக சங்கீதங்கள் பாடுகளை குறித்து பேசக்கூடியதா இருப்பதனாலே இந்த பாடுகள் சங்கீதங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே நம்முடைய பாடுகளையும் நம்முடைய பிரச்சனைகளையும் நாம் அங்கே பார்க்க முடியும். இந்த சங்கீதத்தில் எரேமியா தன்னுடைய பாடுகளை பார்க்கிறார், இயேசு கிறிஸ்துவான தன்னுடைய பாடுகளை பார்க்கிறார். நாமும் இந்த சங்கீதத்தை கருத்தாய் படித்தால் நம்முடைய பிரச்சனைகளும் நம்முடைய பாடுகளையும் தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறதுன்னு சொல்லி கூட நாம் இங்கே பார்க்கக்கூடியவளா இருக்கும். ஆகவே இவைகளை நாம் பார்த்து என்னுடைய பிரச்சனைகள் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, என்னுடைய பாடுகள் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரர்கள் தன்னுடைய பிரச்சனைகள் பாடுகள் நேரத்தில் எப்படி அந்த பிரச்சனைகள் பாடுகளை அணுகினார்களோ, அவைகளை ஹேண்டில் பண்ணாங்க, அதை சரியாக கையாண்டார்களோ, அதே விதத்தில் நாமும் கையாளுவதற்கு நாம் நடத்தப்படக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆகவே சங்கீதங்களை நாம் ஆர்வமாய் படிக்க வேண்டும். ஒருவர் இப்படியாக இந்த 31வது சங்கீதத்தை குறித்து எழுதினார், வாழ்வின் இருள் மிகுந்த பாதைகளில் மனிதருக்கு ஒளியூட்டும் விளக்காய் இந்த சங்கீதம் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த சங்கீதத்தை குறித்து ஒரு எழுதினார். இந்த சங்கீதத்தினுடைய வசனங்களை நம்ம தொடர்ந்து நாம் பிரித்து நாம் கவனிப்போம். நாம் ஆரம்பத்தில் சொன்னதை போல இந்த சங்கீதத்தின் வசனங்களை 8 8 8 3 8ஆக நாம் பிரித்து படிக்கிறோம். முதல் 8, ஒவ்வொரு 8ல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தாவேன்னு சொல்லக்கூடிய கூப்பிடக்கூடிய ஒரு விண்ணப்பத்தோடு ஒவ்வொரு 8ம் ஸ்டார்ட் ஆகக்கூடியதா இருக்கும். ஆகவே நான் 8 8ஆ இதை பிரிச்சிருக்கிறோம். முதல் 8 வசனங்களை இந்த நாளில் கவனிக்கிறோம். முதல் 8 வசனங்கள் த பிரேயர் ஆஃப் டெலிவரன்ஸ், ஆண்டவருடைய விடுதலைக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் இந்த முதல் பகுதியில் அடங்கியிருக்கிறது. 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். இந்த இடத்துல சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், இன் யூ ஓ லார்ட் டு ஐ டேக் ரெஃப்யூஜ், லெட் மீ நெவர் பி புட் டு ஷேம் என்று சொல்லி எழுதுகிறான். கர்த்தாவே, உம்மை நான் நம்பி இருக்கிறேன். இந்த இடத்துல நம்பி இருக்கிறேன் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லப்போனால் ஐ டேக் ரெஃப்யூஜ், அதாவது உம்மை ஒரு பாதுகாக்கும் இடமாக நான் கொண்டிருக்கிறேன், உம்மை ஒரு மறைவிடமாய், என்னை பாதுகாக்கும் இடமாய் நான் கொண்டிருக்கிறேன். நீதிமொழி ஒரு வசனுக்கு கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான்னு சொல்லியா, அதே போன்று இந்த இடத்துல நம்புகிறேன் என்பது சாதாரண ஒரு நம்பிக்கை என்கிறது அல்ல. ஆண்டவரை தன்னை பாதுகாக்கும் ஒரு கேடகமாய், ஒரு மறைவிடமாய், ஒரு கோட்டையை இவர் ஏற்கனவே மாற்றி இருக்கிறார் என்று சொல்லுவதுதான் உம்மை நம்பி இருக்கிறேன் சொல்லக்கூடிய காரியமாய் இருக்கிறது. இந்த சொல்லுகிற உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் என்று சொல்லி இந்த சொல்லுகிறார். இந்த வசனம் உண்மையாகவே ஒரு புகழ்பெற்ற வசனம்.
புனித பிரான்சிஸ் சேவியர், இந்தியாவிலே மிஷனரி ஊழியங்களை நிறைவேற்றின புனித பிரான்சிஸ் சேவியர் தன்னுடைய மரண தருவாயில் சொன்ன கடைசி வார்த்தை என்னன்னா, இந்த 31வது சங்கீதம் முதல் வசனத்தை சொல்லி அவர் மரித்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதனால இது ஒரு புகழ்பெற்ற ஒரு வசனமாக இது காணப்படக்கூடியதா இருக்கிற. சங்கீதக்காரன் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், என்னுடைய பிரச்சனை நடுவில் நான் வெட்கமடையாதபடி செய்யும், உம்முடைய நீதியின்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த இடத்துல அவர் ஆண்டவருடைய சமூகத்தை விண்ணப்பிக்கக்கூடியவரா இருக்கிறார். அடுத்த பகுதியிலே அவர் வாசிக்கும் போது 2வது வசனத்துல, உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும், நீர் எனக்கு பலத்த துர்கமும் எனக்கு அடைக்கலமான அரணமாயிரும். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிக்கிறான். தன்னுடைய பிரச்சனை நேரத்துல ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக இந்த இடத்தை சொல்லுகிறான், நீர் உம்முடைய செவியை சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். செவியை சாய்த்து அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு வேளையில வியாதிப்பட்டவர்கள், மரண தருவாயில் இருக்கிறவர்கள், அவளை பார்க்க செல்லுகிறவர்கள், அவளால் சரியாய் பேச முடியாது, அவள் என்ன பேசுகிறார் என்பதை கேட்பதற்கு என்ன செய்யும், அவள் பக்கமாய் குனிந்து மிக கருத்தாய் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை என்ன செய்வாங்க, கேட்பாங்க இல்லையா? அதே போன்று சங்கீதக்காரன், ஆண்டவரே உம்முடைய செவியை சாய்த்து, நான் அவ்வளவு ஒரு பலவீனம் உள்ளவனாய், அவ்வளவு ஒரு நெருக்கம் உள்ளவனாய் இருக்கிறேன், உம்முடைய செவியை என் பக்கமாய் சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும் சொல்லி ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறான். இந்த சீக்கிரமா என்ன சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கவனிக்கணும். அநேகர் ஆண்டவரிடத்துல விண்ணப்பிக்கும் போது அதுக்கு ஒரு காலக்கெடு வைப்பார்கள். இத்தனை நாட்களுக்குள்ள ஆண்டவர் பதில் தரணும், இத்தனை நாட்களுக்குள்ள ஆண்டவர் பதில் செஞ்ச ஆண்டவருக்கு இதை செய்வேன், அல்ல இத்தனை நாட்களுக்கு ஆண்டவர் பதில் தராவிட்டால் நான் இப்படி நடந்து கொள்வேன் அப்படின்னு எல்லாம் சிலவங்க ஆண்டவருக்கு காலக்கெடு வைப்பதுண்டு. நாம் ஆண்டவருக்கு எந்த விதமான காலக்கெடுவும் நாம் வைக்கக்கூடாது. இத்தனை நாள்ல, இத்தனை நேரத்துல, இந்த நேரத்துல ஆண்டு உதவி செய்யணும், எந்த விதமான ஆண்டவருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு காலத்தை முன்குறிக்க ஒரு காரியத்தை நம்ம செய்யவே கூடாது. மாறாக நம்முடைய பிரச்சனை நேரங்களில் நம்ம சாதாரண மனிதர்கள் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆகவே ஆண்டவர் தீவிரமாக சீக்கிரமாய் பதில் தர வேண்டும் என்று சொல்லி நிச்சயம் நம்ம தாழ்மையாக என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். ஆனால் தேவன் நம்ம ஜெபிக்கும் போது அவர் தாமதித்தாலும் கூட அவர் கேருபீன்களின் சட்டைகள் மீதேறி நம்முடைய பிரச்சனைகளுடைய சரியான நேரத்தில் அவர் வேகமாய் வந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரன் அந்த நம்பிக்கையோடு அன்று உம்முடைய செவியை சாய்த்து எனக்கு தீவிரமாய் சீக்கிரமாய் என்னை தப்புவியும் என்று சொல்லி ஜெபித்து அதே அந்த நம்பிக்கையை மீண்டும் அப்படி அந்த சங்கீதத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுகிறார். 3வது வசனத்தில் வாசிப்போம். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். உமது நாமத்து நிமித்தம் என்னை வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். இந்த வசனங்கள் வரும்போது, இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு சங்கீதம் 23வது சங்கீதத்தை நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே அவர் நடத்துகிறார், நல்ல மெய்ப்பராய்ந்து என்னை நடத்துகிறான்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கியம் இந்த இடத்துல நமக்கு நினைவு கூறக்கூடியதா இருக்கிறது. நம்ம இருக்கிற சொன்னதை போல அவர் கண்மலை, அவர் கோட்டை, அவர்கள் தான் அடைக்கலமா இருக்கிறேன், என்னை நடத்தியறலும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ஜெபத்தில் அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடியவராக இருக்கிறார். 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும், தேவரீரே எனக்கு அரண். இந்த இடத்துல தன்னுடைய கண்ணிகளுக்கு சத்துருக்கள் அநேக வேளையில நேரடியாய் மட்டுமல்ல மறைமுகமாகவும் செயல்படக்கூடியவர்கள். நேரடியாய் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது என்று சொல்லும்போது மறைமுகமாய் செயல்படக்கூடியவளா இருக்கலாம். அதுதான் இந்த வலை அல்லது கண்ணி என்று சொல்லப்படுகிறது. கருத்தோடு ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னை வலைக்கு என்னை நீங்கள் ஆக்கிவிடும், வலைக்கு என்னை நீங்கள் ஆக்கிவிடும் என்று சொல்லி இந்த ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார். வலை என்பது சத்துருனுடைய ஒரு தந்திரமான ஒரு ஆயுதமா இருக்கிறது. தாவீதை குறித்து பார்க்கும் ஒரு நிகழ்ச்சியை நம்ம இப்படி நினைவு கூற முடியும். தாவீதை சவுல் அதிகமாய் பகைத்தான். இந்த வேளையில எப்படியாவது தாவீதை விழச் செய்ய வேண்டும் யோசித்தான், அதற்கான வழி இல்லை. ஒரு நாள் ஒரு முடிவான ஒரு இப்படி வந்தான், தன்னுடைய மகளை தாவீதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பதாய் வாக்களிக்க முன் வந்தான். வாக்களிக்கும் போது அவன் ஒரு காரியத்தை சொன்னான், என் மகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 200 பெலிஸ்தனுடைய நுனித்தோலை பரிசமாக, கிஃப்டாக அல்லது வரதட்சணையாக கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார். இதனுடைய உள்நோக்கம் என்னவென்று சொன்னால், தாவீது இந்த காரியத்தை செய்ய போகும்போது எப்படியாவது பெலிஸ்தர்களை கொன்று விடுவார்கள் என்று சொல்லி எப்படியாவது தாவீதை பெலிஸ்தருடைய கையில விழ வைக்க வேண்டும் என்று சொல்லுகிற தந்திரத்தோடு இந்த காரியத்தை செய்கிறான்.
ஆனால் தேவன் அந்த இடத்துல தாவீதை காப்பாற்றினவராக இருக்கிறார். இந்த ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னை வலைக்கு நீங்களாக்கும். இன்னைக்கு பிசாசும் கூட எவனை விழுங்கலாமோ என்று சொல்லுகிற கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் நேரடியாய் மட்டுமல்ல தந்திரமாகவும் அவன் செயல்படக்கூடிய, சர்ப்பத்தை போல தந்திரமாகவும் செயல்படக்கூடியவராக இருக்கிறான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுடைய துன்பங்கள் நேரங்களே ஆண்டவர் வலக்கியனை நீங்களாக்கி விடும் என்று சொல்லியும் நம்ம ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அடுத்த வசனம் மிக முக்கியமான வசனம், 5வது வசனத்தில் சொல்லுகிறான், உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். In your hand I commit my spirit. You have redeemed me, O Lord என்று சொல்லி இந்த ஜெபிக்கிறான். இந்த வசனம் மிக முக்கியமான வசனம், மிக புகழ்பெற்ற வசனம். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில இதே வசனத்தை அப்படியே முன்பதாய் ஒரு வார்த்தை மட்டும் போடுகிறார். பிதாவே உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி பிதாவே என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை போட்டு இயேசுவானவர் சிலுவையில கடைசியாக 7வது கடைசி சொன்ன வார்த்தை இந்த வார்த்தையா இருக்கிறது. இந்த வார்த்தையை அநேக சரித்திரத்தில் பார்க்கும்போது இயேசுவை போல மரிக்கணும் என்று சொல்லி விரும்பிய அநேக பரிசுத்தவான்கள் தன்னுடைய மரண வேளையில கடைசியா இதே வார்த்தையை அறிக்கையிட்டு அநேகர் மரித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக சீர்திருத்த காலத்திலே, மறுமலர்ச்சியின் காலத்தில் மார்ட்டின் லூத்தர், ஜான் நாக்ஸ், ஜான் ஹஸ், இதே போன்ற அநேக சீர்திருத்தவாதிகள் இந்த வார்த்தையை சொல்லி தங்களுடைய மரண வேளையில இந்த வார்த்தையை சொல்லி அவர்கள் விசுவாசத்தோடு மரித்திருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, இதற்கு முன்பதாகவே ஆதி நூற்றாண்டிலிருந்தே அநேக பரிசுத்தவான்கள் இதே வார்த்தையை சொல்லி மரித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாய் வேதத்தில் நாம் பார்க்கும்போது சேவான் இதே போன்ற ஒரு வார்த்தையை சொல்லிதான் தன்னுடைய ஜீவனை விட்டார். அதை தொடர்ந்து போலிகார், பெர்னார்ட், அது மட்டுமல்ல ஜெரோம் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட தேவனுடைய மனிதர்களும் தங்களுடைய கடைசி வார்த்தையாக உமது கையில், பிதாவே உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்ல வார்த்தையை சொல்லி அவர் மரித்திருக்கிறார்கள் என்று சொல்லி சரித்திர குறிப்புகள் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்தை நாம் கவனிக்கும் போது சங்கீதக்காரன் சொன்னதுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. சங்கீதக்காரன் இந்த வசனத்தை என்ன ஒரு உணர்வோடு சொல்கிறான்னா, தன்னுடைய ஆபத்திலிருந்து, மரணம் நேரிடக்கூடிய சூழ்நிலையிலிருந்து தன்னை காத்து விடுவிக்கும்படி இந்த வசனத்தை என்ன செய்கிறார் கூறுகிறார். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி தன்னை மரண சூழ்நிலை, தன்னை மரணத்துக்குள்ள போகாம தன்னை காத்து தப்புவிக்கும்படி இந்த வார்த்தையை கூறுகிறான். ஆனால் நமது ஆண்டவரோ தான் மரிக்கப் போகிறார் என்பதை நிச்சயமாய் அறிந்து அந்த மரண வேளையில் இந்த வார்த்தையை என்ன செய்தான் கூறினார். இது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் சொன்னதுக்கும் சங்கீதக்காரன் சொன்னதுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் இயேசு சொன்னதனுடைய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அர்த்தம் என்னவென்று சொன்னால், இயேசு இந்த வார்த்தையை சொல்லும்போது உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லும்போது மரிக்கப் போகிறார். ஆனால் இது ஒரு உயிர்த்தெழுதலின், மகிமையான உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை முன்வைக்கும் ஒரு வார்த்தையாக என்ன செய்கிறார், இதை சொல்லுகிறார். ஆண்டவரே நான் மரிக்கப் போகிறது உண்மை, ஆனால் உமது கையில் என் ஆவியை ஒப்புவித்தனாலே நீர் என்னை ஜீவனோடு கூட எழுப்ப போகிறேன், 3ஆம் நாள் என்னை உயிரோடு எழுப்ப போகிறேன், என்னை உயிரோடு கொண்டு வரப்போகிறேன் எங்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மகிமையான உயிர்த்தெழுதலை முன்வைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை என்ன செய்தால் சொன்னவராக இருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் மரிக்கும் போதும் இதே எண்ணத்தோடு மரணத்தில் நாம் சாதாரணமாய் காணக்கூடிய சரீர மரணத்தில் தப்பிவிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, தேவனுக்கு நமக்கு ஒரு மகிமையான உயிர்த்தெழுதல் எண்ணத்தோடு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய எண்ணத்தோடு தேவனுடைய பிள்ளை பரிசுத்தவான்கள் இந்த வார்த்தையை சொன்னவர்களாக இருந்தார்கள். ஒப்புவிக்கிறேன் சொல்ல அந்த வார்த்தை ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள வார்த்தை. இந்த ஒப்புவிக்கிறேன் என்பது எதை குறிங்க? டெபாசிட். அதாவது ஒரு விலையேறப்பட்ட பணத்தை அல்லது பொருளை நம்பகமான ஒரு இடத்தில் வைத்து வைக்கிறார்கள். நகையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அது கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும்போது அது தன்னுடைய எதிர்காலத்துக்கு பயன்பட எங்கக்கூடிய ஒரு நோக்கத்திற்காய் நல்ல நம்பகமான பேங்க்லையோ நபர்களையோ டெபாசிட் பண்ணி வைப்பாங்க இல்லையா? அதே போன்றுதான் இந்த ஒப்புவிக்கிறேன்னு சொல்லக்கூடிய வார்த்தை குறிக்கிறது. இந்த என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த ஆவி என்பது நம்முடைய ஹோல் பர்சனாலிட்டியை காமிக்கிறது. அதில் சரீரம், ஆவி, ஆத்துமா எல்லாமே அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. இந்த விலையேறப்பட்ட என்னுடைய ஜீவனை உம்முடைய கையில் ஒப்புவிக்கிற ஆண்டவரே, இதை நீர் பாதுகாப்பீர் என்பது இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. இதை நீர் பாதுகாப்பீர் என்பது அர்த்தமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் இதே நம்பிக்கையோடு சொல்லுகிறார், நான் அவரிடம் ஒப்படைத்ததை அவர் அந்நாள் வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள வல்லவர் என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட உணர்வோடு சங்கீதக்காரன்
ஒரு இடத்துல சொன்னாலும் வர வர நாட்களில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து வந்தது கொண்டு இந்த வசனத்தினுடைய பிரகாசம் மிக அதிகமாய் பிரகாசிக்கக்கூடியதா இன்றும் இந்த வசனம் இன்னைக்கு நம்மையில பிரகாசிக்கக்கூடியதா இருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு எதிர்பார்ப்போடு, ஆண்டவரே என்னை மரணத்திலிருந்து நீ மீட்டு விடும், என்னை நீர் ஏற்கனவே நீர் மீட்டு இருக்கிறீர், இப்பொழுது என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவர் இந்த இடத்துல அவர் உறுதியோடு கூட ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார். அடுத்த வசனங்களை நம்ம கவனிப்போம். 6வது வசனத்துல, வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். இது அவனுடைய தீர்மானம். ஆண்டவரே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவித்திருக்கிறேன், நீர் என்னை மீட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இந்த அழகாக ஒரு காரியத்தை சொல்ல, வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். இது அவருடைய ஆழமான ஒரு அர்ப்பணிப்பின் வார்த்தை. இந்த சொல்லுகிற, ஐ ஹேட் தோஸ் ஹூ பே ரிகார்ட் டு worthless idols. வீண் மாயை என்பது இந்த முதல் அர்த்தமா எதை குறிக்கிறேன்னா, விக்கிரகங்களை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த சொல்ல, வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகளை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். வீண் மாயை, இந்த வெயின் ஐடல்ஸ், அதாவது விக்கிரகங்கள், மாயமான விக்கிரகங்கள் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணா லையிங் வேனிட்டிஸ், அதாவது பொய்யா இருக்கக்கூடிய மாயைகள், பொய்யானவைகள். இதற்குள்ள நம்ம கவனிச்சு பார்த்தால் they have no real value, எந்த விதமான உண்மையான மதிப்பும் இல்லாத இப்படிப்பட்ட காரியங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகளை நான் வெறுத்து, அப்படிப்பட்டவளை நான் பார்க்கவும் இல்லை, அப்படிப்பட்டவளை நான் நோக்கவும் இல்லை, அவைகள் நான் முழுவதும் நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். இதற்கு ஒத்த வசனத்தை யோனா 2:8 யோனா சொல்லுகிறான், பொய்யான மாயைகளை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபைகளை போக்கடிக்கிறார்கள் சொல்லி யோனா 2:8 அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த இடத்துல இன்றைய நிலைமையில நம்ம கவனித்தால், ஒரு தேவனுடைய பிள்ளையை நாம் கவனிக்கும் போது, ஒரு கிறிஸ்தவர்களாய், ஒரு சபையின் விசுவாசிகளாய் இதை கவனிக்கும் போது, இன்றைக்கு வீண் மாயைன்னு சொல்லும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு விக்கிரகத்தை என்ன செய்வதில்லை, பெருசாய் நினைக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த வீண் மாயை விக்கிரகங்கள் மட்டுமல்ல, நான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சொன்னேன், லையிங் வேனிட்டிஸ், பொய் சொல்லக்கூடிய அநேக காரியங்கள் பார்ப்பதற்கு பெரிதாய் தெரியும், ஆனால் உள்ள போய் பார்த்தா எந்த விதமான ஒரு உண்மையான மதிப்பும் இருக்காது. நோ ரியல் வேல்யூ, எந்த விதமான ஒரு உண்மையான மதிப்பும் இல்லாத உலகின் பல்வேறு காரியங்கள் ஒரு கிறிஸ்தவர்களை அவருடைய கவனத்தை திசை திருப்பக்கூடியதா இருக்கிறது, வெவ்வேறு இடங்களை திசை திருப்பக்கூடியதா இருக்கிறது. உண்மையாகவே நீர் என்னை மீட்டு கொட்டீர் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இந்த வீண் மாயைகளை அவள் வெறுக்கக்கூடியவளா இருக்க வேண்டும். அதை சொல்ல வேண்டால், இந்த உண்மையான மதிப்பற்ற இந்த வீண் மாயை, லையிங் வேனிட்டிஸ், பொய் சொல்லக்கூடிய அநேக மாயைகள் சொல்லும்போது, இந்த உலகம் மனிதரை பார்க்கக்கூடிய அநேக தத்துவங்கள், வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் என்னன்னு சொல்லி உலகம் சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாமே பொய் சொல்லக்கூடிய மாயைகளா இருக்குது. அவைகளை கவனித்து பார்த்தால் அவைகளுக்குள் ஒன்றுமே இருக்காது. ஆனால் இவைகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை கவர்ச்சிக்கக்கூடியதா இருக்கிறது. ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, எப்படி சொல்ல, இன் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் மே சே that there is no God. பாருங்கள், இன்றைக்கு அநேக உலகத்தை கவனித்து பாருங்கள், அவர் வாழ்க்கையை பார்க்கக்கூடிய விதங்கள், உடுத்தக்கூடிய விதங்கள், சாப்பிடக்கூடிய விதங்கள், வாழ்க்கையினுடைய வசதிகளை அமைத்து கொள்ளக்கூடிய விதங்கள் எல்லாவற்றையும் பார்த்தால் இன்னைக்கு நாம் சொல்ல முடியும், அவைகள் கூட சொல்லும், அவன் அந்த காரியத்தை பின்பற்றுகிற சொல்லும், இவைகளுக்குள் தேவன் இல்லை என்பதை சொல்லும். ஆனால் இவைகள் தேவனுடைய பிள்ளைகளை அட்ராக்ட் பண்ணக்கூடியதா இருக்கிறது. இந்த வீண் மாயைகளை ஒரு தேவனுடைய பிள்ளை வெறுக்க வேண்டும். இன்றைக்கு பாகாலின் பலிபீடங்கள் மீண்டும் ஏராளமாய் பெருகி கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் குறைந்து போகிறார்கள். ஆனாலும் கூட சபைகளிலும் பாகாலுக்கு முழங்கால் படியிடாத வீண் மாயைகளை வெறுக்கக்கூடிய ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் இன்றும் இருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், நீர் என்னை மீட்டுக் கொண்டீர் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாகவே இந்த 7வது வசனத்திற்கும் 6வது வசனத்திற்கும் வர வேண்டும். வீண் மாயைகளை நான் வெறுக்கிறேன், வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகளை நான் வெறுக்கிறேன். ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படியாக சொன்னான், கிறிஸ்து யாருக்கு பெரிதாய் தெரிகிறாரோ, அல்லது கிறிஸ்து யாருக்கு விலையேறப்பட்டவராக இருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில ஒரு சின்ன பாவம் அவருடைய வாழ்க்கையில பெருசா தெரியும்.
ஒரு சின்ன குறை கூட அவருடைய வாழ்க்கையில் இருக்க சின்ன குறை கூட அவளுக்கு ரொம்ப பெருசா தெரியும். ஆனால் யாருடைய வாழ்க்கையில கிறிஸ்து சிறியவராய் இருக்கிறாரோ, அல்லது கிறிஸ்து யாருடைய வாழ்க்கையில விலை மதிப்பற்றவராய் இருக்கிறாரோ, அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய பெரிய பாவங்கள் கூட சிறிதாய் தெரியும். இன்னும் சொல்ல போனா ஒன்றும் இல்லாமலும் என்ன செய்யும் தெரியும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் டிபேட் பண்ண, ஒயின் சாப்பிட்றதுல என்ன தவறு, என்ன நீங்களும் கம்யூனிக்கு ஒயின் தான் சாப்பிட்றீங்க அப்படின்லாம் நிறைய கேள்வி. நல்லா கவனிங்க. கிறிஸ்து யாருக்கு மதிப்பற்றவராய், யாருக்கு சின்னவரா இருக்கிறார், அவளுக்கு உலகத்தினுடைய பெரிய பாவங்கள் கூட இதை செய்யறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க செய்யலையா இவங்க இப்படிதான் அவங்களுடைய வேல்யூ போயிருக்கும். ஆனால் கிறிஸ்து யாருக்குடைய வாழ்க்கையில பெரியவரா இருக்கிறாரோ அவங்களுக்கு உலகத்துடைய சின்ன காரியம் கூட பெரிசாய் தெரியக்கூடியதா இருக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிற, ஆண்டவரோடு நடக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவளை, வீண் மாயைகளை நான் வெறுத்து கர்த்தரையே நான் நம்பி இருக்கிறேன். கீழே சொல்லுகிறான் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம், உமது கிருபையிலே களிகூர்ந்து மகிழுவேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுத்தவர் இங்கே சந்தோஷத்தோடு மகிழக்கூடியவராக இருக்கார். இந்த சொல்லு, I will rejoice and be glad in your steadfast love because you have seen my affliction and you have known the distress of my soul. இதை சொல்லுகிற, ஆண்டவரே உம்முடைய கிருபையில் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். ஏன் சொன்னா, என்னுடைய உபத்திரவத்தையும் என் ஆத்தும வியாகுலையும் நீர் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தை ரொம்ப ஒரு அழகான வார்த்தை. அதனால நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் அதனால சந்தோஷமா இருக்கிறேன் ஆண்டவரே. ஏன் சொன்னா, என்னுடைய உபத்திரவம் இன்னதென்றும் என்னுடைய ஆத்தும வியாகுலங்கள் இன்னதென்று நீர் உமக்கு தெரியும் ஆண்டவரே. உமக்கு தெரிவதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன் ஆண்டவரே. இயேசு சொன்னார், நீங்க விண்ணப்பம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பிரச்சனை எனக்கு தெரியும். சங்கீதக்காரன் சொல்ல, ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை உமக்கு தெரியும், அதனால நான் மகிழ்ந்து களி கூறுவேன். உம்முடைய கிருபையை நினைத்து மகிழ்ந்து களி கூர்ந்து நம்பிக்கையோடு நான் என் இதயத்தை ஏறெடுப்பேன்னு சொல்றாரு. இந்த உலகத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த உலகத்துல யாரும் நம்முடைய துன்பங்களில் உண்மையாய் பிரவேசிக்க விரும்ப மாட்டாங்க. இன்னொருவருடைய வாழ்க்கையில் இருக்க துன்பங்களை சில காதல் கொடுத்து கேட்டாலும் அவனுடைய துன்பங்களுக்கு உள்ளாய் பிரவேசிக்க எந்த மனிதனும் விரும்ப மாட்டாங்க. ஏன் சொன்ன, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கிறது இல்லையா? ஆகவே மற்றவருடைய துன்பங்களை கேட்டாலும் அதற்கு உள்ள பிரவேசிக்க யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் நம்முடைய வியாதிகள், அதனுடைய எல்லாவித மூல காரணங்களையும், அதனுடைய ஒவ்வொரு கூறுகளையும் தனித்தனியாய் அவர் அறிந்திருக்கக்கூடியவர். ஒவ்வொரு கேசஸும் அவருக்கு தெரியும். நம்முடைய கேசஸ் எல்லாம் அவருக்கு தெரியும். அது எதனுடைய எல்லா கேஸ் ஸ்டடியும் அவருக்கு தெரியும். ஆனால் இவைகள் ஒன்றும் அவருக்கு புதிதானதல்ல. ஆகவே நம்ம சந்தோஷப்படக்கூடிய காரியம், இந்த சங்கீதக்காரன் சொல்ல, என் உபத்திரவத்தை நீர் பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவர். ஆகவே உமது கிருபையிலே நான் சந்தோஷப்படுவேன் சொல்லுகிறார். இந்த 8வது வசனத்தை சொல்லி முடிக்கிறார். வாசியுங்கள். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். என்ன சொன்னார் செய்தார்னா, என்னை ஆண்டவர் என்னுடைய ஆத்தும வியாகுலை அறிந்திருந்த தேவன் என்னை சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. என்னுடைய மனுஷரின் கையில் ஒப்புக்கொடாமல் ஒரு விசாலமான இடத்தில் நிறுத்தி கண்ணிகளுக்கு என்னை தப்ப வைத்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன். உம்முடைய கையில் ஒப்புவித்த என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னை விசாலத்தில் நிறுத்தினேன். உம்மை நான் துதிப்பேன், உம்முடைய கிருபையில நான் மகிழ்வேன் என்று சொல்லி இதை அறிந்த தாவீது ஆண்டவருடைய கையில தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுத்தார். இந்த சொல்ல, சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என்னை விசாலத்தில் நிறுத்தினீர். சங்கீதம் 18:19 சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 18:19, அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். இதே பகுதியை தான் அங்கே இன்னொரு விதத்தில் சொல்லப்படக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல. சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய கடைசி நாட்கள்ல ஒரு மீறுதல் நிமித்தம் 3 விதமான தண்டனைகள் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டது. அப்பொழுது எதையாவது ஒன்றை நீ தேர்ந்தெடுன்னு சொல்லும்போது தாவீது சொன்ன காரியம், நான் மனுஷன் கையில் விழாதிருப்பேனாக, ஆனால் ஆண்டவர் கையில் விழுவேனாக என்று சொல்லி அவருடைய கரத்தில் விழுந்தான். எப்போதுமே சத்ருவின் கையில் விழுகிறது என்பது பயங்கரமானது. சில தீவிரவாதிகளோ அல்லது சர்வாதிகாரிகளோ இவருடைய மரணத்தை குறித்து பார்க்கும்போது எதிரிகள் தங்களை சூழ வருகிறக்கூடிய நேரங்கள், இனிமேல் நம்ம தப்ப முடியாதுன்னு சொல்ல நினைக்கக்கூடிய நேரங்களில் அநேக தற்கொலை செய்திருக்கிறதை சரித்திரங்களை பார்க்க முடியும். ஹிட்லர் போன்ற சர்வாதிகாரிகள், அதே போன்ற அநேக தீவிரவாதிகள் தாங்கள் எதிரிகளால் பிடிக்கப்படுவோம் என்கக்கூடிய சூழ்நிலை அறியும் போது
தங்களுடைய உயிரை அவங்க விட்டுறாங்க. ஏன்னு சொன்னா சத்ருவன் கையிலே, மனிதர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவது என்பது அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு, அவ்வளவு ஒரு பயங்கரமான நிகழ்வு. ஆனால் இந்த இடத்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை சத்ருவின் கையில் ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்திரின்னு சொல்ல. இந்த இடத்த ஒரு காரியத்தை நம்ம சொல்ல முடியும். கிரேஸ் ஹாஸ் பீன் ஈக்குவல் டு எவரி எமர்ஜென்சி. நம்முடைய வாழ்க்கையினுடைய எந்த விதமான அவசர காலங்களிலும் கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. எவ்வளவு தீவிரமான அவசரமான நேரத்திலும் கிருபை அதற்கு சமமாய் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தினுடைய இந்த நாளுடைய தியானத்தினுடைய இறுதி பகுதியில் நாம் வரும்போது ஒன்றை, எல்லாவற்றையும் நாம் இதுவரைக்கும் கவனித்து எல்லாத்தையும் ஒன்றாய் சேர்த்து நாம் இந்த கவனிக்கும் போது, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, சோதனைகள் இருந்தது, நெருக்கங்கள் இருந்தது. ஆனால் இதன் மத்தியிலும் இவன் கர்த்தரை மாத்திரம்தான் பார்த்தான். இதன் மத்தியில் கர்த்தர் பக்கமாய் திரும்பினான். கர்த்தர் பக்கமாய் தன்னுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்து தன்னுடைய காரியங்களை அறிக்கையிட்டு அவன் கர்த்தர் பக்கமாய் திரும்பி வந்தவனா இருந்தான். இன்னைக்கும் கூட நாம கவனிங்க, உங்க வாழ்க்கையிலும் நம்ம வாழ்க்கையிலும் துன்பங்கள், சோதனைகள் வருகிறது உண்டு. இந்த காரியங்கள் வரும்போது நாம் எந்த திசையிலே திரும்புகிறோம் அல்லது யாருடைய தயவை நாடி ஓடுகிறோம் என்பதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். இந்த கவனிக்கக்கூடிய காரியம். சங்கீதக்காரனுக்கு பிரச்சனைகள் வந்தபோது அவன் கர்த்தர் பக்கமாய் திரும்பினவனாய் இருந்தான். அதே போன்று இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் எந்த பக்கமாய் திரும்புகிறீர்கள் அல்லது யாருடைய தயவை தேடி ஓடுகிறீர்கள் என்பதை நிதானித்து பாருங்கள். சிலர், இன்னும் சொல்லப்போன அநேகர், தங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது சில வேளை மனிதரை தேடி ஓடுவார்கள், வல்லவர்களை தேடி ஓடுவார்கள். இன்னும் பலருடைய வாழ்க்கைகள் மதுவுக்கும் போதை பொருள்களுக்கும் இன்னும் பல்வேறு விதமான உல்லாசமான காரியங்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கையை திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சோதனை வரும்போது இப்படி திரும்பி விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் கவனிங்கள், உங்களுக்கு சோதனை வரும்போது நீங்க எந்த திசையில் திரும்புகிறீங்க அல்லது யாரை நாடி ஓடுகிறீர்கள் என்பதை கவனித்து பாருங்கள். ஒரு அம்மா, ஒரு பெண்மணி தன்னுடைய பலவீனங்களை பற்றி பேசுவதில் திருப்தி அடைஞ்சு வந்தாங்க. தனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த உண்மையிலே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, அதை பலரிடம் சொல்லுவதனாலே அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. நாட்கள் செல்ல செல்ல இவங்க பேசக்கூடிய காரியங்கள், தங்களுடைய பலவீனம் பற்றி மற்றவங்களோட சொல்லக்கூடிய காரியங்கள் அநேகருக்கு சலிப்பு கொடுக்க ஆரம்பிச்சது. அதனால இவர் சொல்லும்போது அவங்களுடைய ரியாக்ஷன்ல வேற விதமா இருக்கிறதுனால இந்த அம்மா தன்னுடைய மனசுக்குள்ள நினைச்சாங்க, என்னன்னா தனக்கு வியாதி இருக்குது என்பதை நான் சொல்லி அநேகர் நம்பல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனசுக்குள்ள எண்ணாங்க. ஆகவே கொஞ்ச நாள் தாண்டி இவருடைய வியாதி முற்றி போய் மரண தருவாய்க்கு வந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்னா, தான் மரிக்க போகும்போது தன்னுடைய கல்லறையில என்ன வார்த்தை எழுதணும் என்பதை ஏற்கனவே அவர் சொல்லி வைத்திருந்தார். அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தார். அவர்கள் மரித்தார்கள். அவருடைய கல்லறையில் எழுதப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இப்போதாவது நம்புவீர்களா என்பது அவருடைய கல்லறையில் எழுதப்பட்ட வார்த்தையா இருந்தது. பாருங்கள், தங்களுக்கு பிரச்சனை வருகிற நேரத்தில் அநேகர் அந்த பிரச்சனைகளை பல நபர்கள்ட்ட சொல்லணும், பல மனுஷன்ட்ட சொல்லணும் இந்த விஷயத்துல திருப்தியையும் சமாத்தையும் எதிர்பார்க்கக்கூடியவளா இருக்காங்க. இது நிச்சயமாக நமக்கு சொல்யூஷனை தராது. சங்கீதக்காரனை போல வேத வாக்கியம் நமக்கு சத்தியத்தை நமக்கு சொல்லுகிறது. நமக்கு பிரச்சனைகள், சோதனைகள் வரும்போது கர்த்தரை தேடுவோம், கர்த்தரிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு வரும், அவர்கிட்ட திரும்பி அவர்கிட்ட விடுதலையும் ஒரு இன்பத்தையும் எதிர்பார்க்கும் போது நிச்சயமாக நம்ம கிருபையிலே மகிழக்கூடியவளாயிருப்போம். நம்ம கிருபையிலே மகிழக்கூடியவளாயிருப்போம். கர்த்தருடைய உதவியை நம்ம பெற்றுக்கொள்வோம். சங்கீதக்காரன் சொல்ல, கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நீர் என்னுடைய பெரிய ஒரு மறைவிடமா இருக்கிறேன், என்னை ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லியிருக்க போல நிச்சயமாய் வெட்கமடையாதபடி சத்ருவன் கையில ஒப்புக்கொடாமல் உங்களுடைய பாதங்களை, நம்முடைய பாதங்களை விசாலத்தில் நடத்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம செபிப்போமே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். நாம் கேட்ட வார்த்தைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு நீங்கள் ஒரு பிரச்சனைகளோடு இருப்பீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளை மனிதர்கள் பக்கமாய் கொண்டு செல்லாதீர்கள். மனிதர்கள் ஒரு முறை கேட்பார்கள், 2 முறை கேட்பார்கள். அளவுக்கு மீறி நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்லக்கூடியவளா இருந்தால் நிச்சயமாக மனிதர்கள் அந்த உங்க பிரச்சனைக்கு உள்ள வரமாட்டார்கள். உள்ள மனிதர்களால் வர முடியாது. நம்முடைய பிரச்சனைகளை தேவன் பக்கமாய் கொண்டு வரும்போது தேவன் நம்முடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்ல, என்னுடைய ஆத்தும வியாகுலங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார்.
என் உபத்திரவத்தை நீர் பார்த்திருக்கிறீர் என்று சொல்லி அவன் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதே போல உண்மையாகவே ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார். ஆண்டவருடைய கையில நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய கையில நான் ஒப்புக்குவிக்கிறேன். ஆண்டவரே, ஒப்புவித்த என்னை நீர் பாதுகாக்க வல்லவர் அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாக அதிசயமானவர்களை செய்வார். ஆண்டவரோடு கூட நம்மை ஆண்டவருடைய மீட்பின் வல்லமைகளை, கிருபையின் வல்லமைகளை அணுகக்கூடிய நாம் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். வீண் மாயைகளை நீர் ஆண்டவரே எது வேல்யூ இல்லை ஆண்டவர், அதுல எந்த விதமான ஒரு மதிப்பும் இல்லை நீ நினைக்கிறீரோ அதை நானும் வெறுக்கக்கூடிய ஒரு இருதயத்தை தாருன்னு சொல்லும்போது உண்மையை நம்ம கிருபையிலே மகிழக்கூடியவளாக இருப்போம். ஆண்டவருடைய கரத்தை நம்ம ஒப்பு கொடுப்போமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதான் எங்களுக்கு மதிப்புள்ளவர், நீதான் எங்களுக்கு விலையேறப்பட்டவர். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய சத்தியத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், நான் நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய போராட்டங்கள் ஆண்டவர் உம்மை விட்டு பிரிப்பதற்கு அல்ல, எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய போராட்டங்களும் இன்னும் உம் பக்கமாய் அதிகமாய் நெருங்குவதற்கு எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னுடைய பிரச்சனை நேரங்களை வேற எந்த பக்கம் நாங்கள் திரும்பாமலும் ஆண்டவர் வேற யாரை தேடி ஓடாமலும் எங்க கண்மலையை தேடி, எங்களுடைய புகலிடத்தை தேடி, எங்களுடைய பாதுகாப்பை தேடி ஓட எங்களை இன்னும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பாடுகளின் வேளை இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்த நேரங்களாய் மாற எங்களை ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவா. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பா. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவா. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பா. அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கம் அடைவதில்லை. அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கம் அடைவதில்லை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவா. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பா. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவா. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பா. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் ஆண்டவரே, நீர் எங்களுடைய புகலிடம், நீர் எங்களுடைய கோட்டை. ஆண்டவரே, உமக்குள்ளாய் நாங்கள் நிற்கும் போது எங்களுடைய சுற்றிலும் எங்களுக்கு பாதுகாப்பும், எங்களுக்கு ஆதரவும் அரவணைப்பும் உண்டாயிருப்பதற்கு நன்றி. உமைதான் எங்களுடைய பிரச்சனைகள் நேரங்களிலும் ஆண்டவரே முழுவதும் உதவிக்காய் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, பிரச்சனைகள் எங்களை வேறே சாயலாய் மாற்றி விடாதபடி உபத்திரவங்கள் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உருவாக்குறது என்று அறிந்து உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லியிருக்கதை போல உபத்திரவங்கள், சோதனைகள் எங்கள் வாழ்க்கையில அந்த தினம் தினம் சந்திக்கும் போதும், இடைவிடாமல் சந்தித்தாலும் அவைகள் எங்களை உலக பிரகாரமாய் மாற்றுவது அல்லாமல் ஆண்டவர் தேவ சாயலாவையே மாற்றத்தக்க விதத்துல ஆண்டவர் எங்களை இன்னும் ஆவியினால் புதிதாக்குங்க, இன்னும் ஆவியினால் புதிதாக்குங்க. ஆண்டவரே, எங்களை உபத்திரவங்கள் தேவனை விட்டு பிரித்து எங்களை வேற வடிவமாய் மாற்றி விடாதபடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் எங்கள் செபிக்கிறோம். இன்னைக்கு வசனத்தை தியானித்த கேட்ட ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் அவள் உபத்திரங்கள் வரும்போது பொன்னாக பிடமிடப்பட்டு அன்று உம்முடைய சாயலாகவே தொடர்ந்து மாற்றப்பட அவளை பாவத்துக்கு ஆண்டவரே உபத்திரவம் சோதனை இழுத்துச் செல்லாதபடி ஆண்டவரே மீண்டும் கர்த்தரை நெருங்குவதற்கும் பரிசுத்தம் அடைவதற்கு அவளை நடத்தட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அப்படி பாடுகள் நேரங்களில் உம்முடைய தேவனுடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இந்த நாளை வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.
Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.